ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இருக்கத்துலேயே ரொம்பவே பவர்ஃபுல்லான, அதாவது நீங்களே ஒரு கேமை மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்பு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு சர்ச் ஆப்ஷனுக்கு வந்து STRUCKD ஸ்டக்கு 3D கேம் கிரியேட்டர்னு போடுங்க. இது வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணின்னு ப்ளே கொடுங்க. ப்ளே கொடுத்தோன்னே ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். லோட் ஆகிட்டு இருங்க. ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். இதெல்லாம் மற்றவங்க க்ரியேட் பண்ண கேம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்களே ஒரு கேமை க்ரியேட் பண்ணணுன்னா கீழே 3 இருக்கும். அதில் க்ரியேட் ஆப்ஷனை கொடுத்துட்டு, நான் ஆல்ரெடி நிறைய கேம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு கேம் மேக் பண்ணியிருக்கேன். ஆனால் அது இன்னும் பப்ளிஷ் பண்ணல. அப்புறம் நீங்கள் இதில் க்ரியேட் பண்ண கேம் இல்லை ஆப்பில் ஒண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட முடியும். வெளியே அதாவது ப்ளே ஸ்டோருக்கெல்லாம் போட முடியாது. நீங்கள் க்ரியேட்டை கொடுத்துட்டு க்ரியேட் நியூ கேம்னு கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். அதில் இங்கே இப்போ டூல்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு சவுண்ட் வைக்கிறதுக்கு அதனால தான் பண்ணியிருக்கேன். ஸ்டைல் வச்சுட்டு வாட்டர் ட்ராப் வாட்டர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்க, உங்களுக்கு கிராஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி கிராஸை நீங்களே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர் கூட நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டூல்ஸ்க்கு வந்தீங்கன்னா ஃபாகு கேட்கும். ஃபாகு ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஃபாகே இல்லைன்னா இப்படி இருக்கும். கிராவிட்டி அதிகமாக வச்சா அவங்க இஷ்டம். அது கிராவிட்டி. நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி ஒரு கேமை மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது க்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, மவுண்டைன்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணால் டெரெயின் எடிட்டரில் போய்ட்டு உங்களுக்கு என்ன டைப்பான மவுண்டைன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேப் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷேப்பை கொடுத்துட்டு நீங்கள் இப்படியே கிளிக் பண்ணினே இருந்தீங்கன்னா அது கிரியேட் ஆகும். நான் இப்போது ஃப்ளைங் மவுண்டைன் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ரவுண்டு மவுண்டைன் கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நீங்கள் ப்ரஷ் சைஸ் எடிட்டர் ஹைட்டு வந்து டெரெயின் எடிட்டர் ஹைட்டு மாத்திரம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. வாட் ஹேப்பன் சொல்ல மாட்டேங்குது. ஓஹோ, நான் இன்னும் டெரெயின் எடிட்டருக்கு போகல. இதோ இங்கே வருங்க, கிரியேட் ஆகுதா? கிரியேட் ஆக மாட்டேங்குது. போல நெக்ஸ்ட்டு நீங்கள் அண்டு பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணதெல்லாம் நீங்கள் அண்டு பண்ணிக்கிட்டு இப்போ வந்து டெரெயின் எடிட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா வாட் ஹேப்பன்? இப்போ வந்து பாருங்கள், டெரெயின் எடிட்டர் இப்போ வருங்க. இப்போ நீங்கள் டவுனு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே போகும். மறுபடியும் சேம் பொசிஷன் வந்துடுங்க. டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிட்டு அதை போய்ட்டு பேஸ்ட்டு பண்ணணும்லாம் இல்லை. பேஸ்ட்டு பண்ணிட்டா அது விஷயம்லாம் இல்லை. கீழே கார்னரில் ஒரு ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வருங்க. இப்போ நான் நியூ அசிஸ்டன்ட் கொடுத்தேன்னா நியூவாக வந்து எல்லாமே வருங்க. லெட்ஸஸ் பேஸ்கெட் பால் ஹூப்பு எல்லாமே வரும். நியூவாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு சர்ச்சில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். அதுதாங்க இந்த கேமில் இருக்கிறது. ஃபைனலாக நீங்கள் ஒரு கேம் நெக்ஸ்ட்டு வெளியே வந்துட்டு
இப்போ கிரியேட்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடுச்சுன்னா இங்கே மேலே டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கலாம். தான் வந்துருக்குது. கேம் கூட அவங்களே சொல்லிவிடுவாங்க. நீங்கள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கேமை மேக் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் போதுங்க. இப்போ நான் டைனோசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன்னா அதுவே எல்லாமே கொடுத்துரும் கேரக்டர்ஸோட. உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடிட்டிங் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டி வச்சு பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா எடிட்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா கேரக்டர்ஸு ஃபாரஸ்ட்டு எல்லாமே அதுவே கொடுத்துச்சா டெம்ப்ளேட்ஸோடு சேர்த்து. இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுட்டு நீங்கள் பெருசாக பண்ணிக்கலாம். எப்படி வேணால் பண்ணிக்கலாங்க. இது சொல்லணும்னு இல்லை, எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பெருசாகவும் பண்ணிக்கலாம், சின்னதாகவும் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், யூஸ் பண்ண கேரக்டர்ஸ் கூட இங்கே இருப்பாங்க. நான் யூஸ் பண்ணாங்க எல்லாமே இங்கே இருக்குங்க. டமாட்டோ ஃபாரஸ்ட்டு இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிளேன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணது நீங்கள் விளையாடலாம். இங்கே பாருங்கள், செம்ம கிளாரிட்டியாக 3Dயில் வரும் எல்லாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுக்கே எப்படி வந்துச்சு பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் பப்ளிஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அது கேட்குற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பப்ளிஷ் ஸ்டோரி கோல் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த கேமை வந்து எப்படி சொல்கிறது, அந்த கேமை வந்து பப்ளிஷ் பண்ண மாதிரி இந்த ஆப்பில் நீங்கள் அந்த கேமில் எடுக்கலாம். ஓகே, டாட்டா, பாய் பாய் காய்ஸ்.